from the sum of 5x plus 7y minus 12 and 3x minus 5y plus 12. அதாவது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சப்ராக்ட் அப்புறம் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். எதை சப்ராக்ட் பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றது. சம் ஆஃப் 2x minus 7y minus 1 and 6x minus 6x plus 3y plus 9. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாம். ஃபர்ஸ்ட் இதோட சம் கண்டுபிடிக்கலாம். என்னது? 5x plus 7y minus 12 and addition of நம்ம என்ன பண்றோம் இங்க ஆட் பண்றோம், that is 3x minus 5y plus 12. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். 5x plus 3x என்ன வரும்? 8x, right? 7y minus 5y என்ன வரும்? plus 2y. ஆமா தானே? 7 minus 5, 7 minus 5 is equal to என்னது? 2. next minus 12 plus 2, minus 12 plus 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus 10 வருமா? that is equal to minus 10. ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டு டேர்மும் ஆட் பண்ணணும். that is 2x minus 7y minus 1 எங்கிட்ட ஆட் பண்றோம்? பிளஸ் இதை என்ன ஆட் பண்றோம்? minus 6x plus 3y plus 9. இப்போ என்ன வரும் பாருங்க? 2x minus 7y minus 1 plus into minus is minus 6x plus into plus is plus 3y அப்புறம் plus 9. இப்போ நம்ம குரூப் பண்ணிக்கலாம். 2x இங்க என்ன இருக்கு? minus 6x அப்புறம் minus 7y இங்க என்ன இருக்கு? plus 3y அப்புறம் இங்க என்ன இருக்கு? minus 1 plus 9. இப்போ 2x minus 6x, 2x minus 6x, this is plus 2x, இது minus 6x என்ன வரும்? 6 minus 2 is 4. கிரேட்டர் நம்பருக்கு நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? minus 4x. இங்க minus 7 plus 3, minus 7 plus 3. அதே மாதிரி என்னது? 7 minus 3 is 4. கிரேட்டர் நம்பருக்கு நெகட்டிவ் சைன் இருக்கு. so it is minus 4. இங்க என்ன வரும்? minus 1 plus 9, அதாவது plus 9 minus 1. அப்ப என்ன அர்த்தம்? 9 minus 1 is 8. அதாவது கிரேட்டர் நம்பருக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோம்? பிளஸ் சிம்பிள் தான் போடுறோம். கிளியரா? சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. minus 4x minus 4, இங்க y விட்டுருக்கேன்ல, minus 4y plus 8 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லிருக்காங்க? from the sum. அப்போ இந்த சம்ல இருந்து that is 8x plus 2y minus 10 from எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் முதல்ல போடணும். அதுல இருந்து நம்ம எதை சப்ராக்ட் பண்ணோம்? மைனஸ் இதை நம்ம சப்ராக்ட் பண்றோம். minus 4x minus 4y plus 8. கிளியரா? இப்போ நம்ம போடலாம். இங்க என்ன வரும்? 8x plus 2y minus 10, minus into minus is plus 4x, minus into minus is plus 4y, minus into plus is minus 8. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க? 8x குரூப் பண்ணிக்கலாம். 8x plus 4x, அப்புறம் என்ன வருது? 2y plus 4y, அப்புறம் என்ன வருது? minus 10 minus 8. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8x plus 4x என்னது? 12x plus 2yயும் 4yயும் எவ்வளோ? 6y minus 10 plus 8 என்னது? 18. Clear? The answer is 12x plus 6y minus 18.